வணக்கம். நான் இன்னைக்கு பண்ண போகிறது கோழி பிச்சு போட்ட ஃப்ரை. அதுக்கு தேவையானது நாட்டுக்கோழி அந்த கெட்டி குழம்பு. ஃபஸ்ட்டு கெட்டி குழம்பு பண்ணிவிட்டு அந்த கெட்டி குழம்பை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாட்டுக்கோழியை வேக வச்சுட்டு அதிலிருந்து பண்ண போகிறேன் நான். கெட்டி குழம்பு இதுக்கு தேவையானது 4 தேங்காய், முந்திரி பருப்பு 50 கிராமு, பொட்டுக்கடலை 50 கிராமு, சோம்பு 1 ஸ்பூனு. இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிரைண்டரில் அரைச்சிக்கணும். கோழி கெட்டி குழம்புக்கு தேவையானது 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி, 200 இஞ்சி பூண்டு அரைச்சது, பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் 2, ஏலக்காய் 2, 3 ஸ்பூனு இந்த அளவுக்கு ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், 2 ஸ்பூனு கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூனு ஜீரகத்தூள், கடலெண்ணெய் செக்கு போட்டது ஒரு 400 ml, கருவேப்பிலை, சக்தி கறி பவுடரு இது 2 ஸ்பூனு, சக்தி சிக்கன் மசாலா 2 ஸ்பூனு அளவு 2 ஸ்பூனு. இதில் 4 தேங்காய், 50 கிராம் முந்திரி பருப்பு, 50 கிராம் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூனு சோம்பு எல்லாத்தையும் போட்டு சேர்த்து அரைச்சிக்கணும். 3 கிலோ எலும்பு கோழி எலும்பு, 400 ml கடலெண்ணெய், சுத்தமான கடலெண்ணெய், பட்டை லவங்கம் ஏலக்காய், பிரியாணி இலை, 1/2 கிலோ வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சோண்டு, இருநூறு கிராம் இஞ்சி பூண்டு அரைச்சது, இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு 3 ஸ்பூனு மிளகாத்தூள், 2 ஸ்பூனு கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூனு ஜீரகத்தூள், 2 ஸ்பூனு சக்தி கறி பவுடரு, 1/2 ஸ்பூனு சக்தி சிக்கன் மசாலா, 1/2 கிலோ தக்காளி இதை சேர்த்துக்கு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா போட்டு மசாலா நல்லா வதக்கிக்கிட்டு கல்லுப்பு சேர்த்துக்கணும். கல்லுப்பு தான் ருசி. கல்லுப்பு போட்டு நல்லா சேர்த்து வதக்கிக்கிட்டு இதை கோழி எலும்பு, தலை இதைதான் அந்த கெட்டி குழம்பு சேர்க்குறோம். தோல் இதை தான் மெயினாக சேர்க்கணும். போட்டு இது நல்லா வதக்கணும். நாலு கிலோ இருக்கும், 3 to 4 கிலோ இருக்கும் எல்லாம் சேர்த்து இதை போட்டு நல்லா வதக்கணும். இரும்பு கடாயில பண்ணும் போது கலர் நல்லா வரும். அந்த ப்ரௌன் கலராக ஒரு ப்ரௌனோட கருப்பாக கலர் வரும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். கோழி எலும்பையும் கோழி கறியையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கணும். கலர் மாறும் அப்படியே. அதுக்கப்புறம் ஒரு 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 5-6 லிட்டர் தண்ணி ஊற்றணும். 6 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இந்த எலும்பையும் இந்த தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த தண்ணியோட சேர்த்து கோழி எலும்பை 1 மணி நேரம் மேக்ஸிமம் 1/2 மணி நேரம் நல்லா கொதிக்கணும். எந்த அளவுக்கு கொதிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த ஜூஸ் பூரா இறங்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காய் 4 தேங்காய், 50 கிராம் முந்திரி பருப்பு, 50 கிராம் பொட்டுக்கடலை, ஒரு டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சது ஒரு 3 லிட்டர் தண்ணி ஊற்றி இதில் மிக்ஸ் பண்ணி கலந்துக்கணும். இதை கலந்துட்டு இதை ஒரு 1 மணி நேரம் இல்லாட்டி ஒரு 1.5 மணி நேரம் நல்லா கொதிக்க விடணும். தேங்காய் அரைச்சி ஊற்றி இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். மேக்ஸிமம் இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு நல்லா இந்தமாரி கலர் மாறிடும். கலர் மாறின பிறகு
இந்த எலும்பெல்லாம் எடுத்துடணும். ஏன் கறி போடணும்னா, கறி போட்டால் ரொம்ப கொதிக்க விடும்போது இதாகும். இது 1 மணி நேரம் 2 மணி நேரம் கொதிக்க விடணும். அந்தளவுக்கு கொதிக்கும் போது இந்த கலர் மாறும், உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த கால், கழுத்தெலும்பு, தோல் இதெல்லாம் போடும்போது நல்லாயிருக்கும். நல்லா இதை வடிகட்டிட்டு இதில் வந்து நிறையா ஐட்டம் பண்ணலாம். இதில் வந்து ஆட்டு பிரெயின் மசாலா, சுக்கா, கறி, கோழி தோசை, எசன்ஸ் தோசை, கொத்து பரோட்டா, ஏகப்பட்ட ஐட்டம் அதில் பண்ணலாம். நான் இந்த கிரேவி வச்சு உங்களுக்கு பண்ணி நாட்டுக்கோழி பிச்சு போட்ட ஃப்ரைக்கு இது வந்து நாட்டுக்கோழி வந்து வேக வச்சுக்கணும். இதை இதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் வேக வைக்க. கொஞ்சம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கணும். கல்லுப்பு சேர்க்கறது நல்லா ருசியாகவும் இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். நல்லா வேக வச்சு ஒரு அரை மணி நேரம் டு 3/4 மணி நேரம் வேக வைக்கணும். வேக வச்சு நல்லா சாஃப்டாக எடுத்துக்கணும். வேக வச்சு எடுத்துக்கணும். நாட்டுக்கோழி இந்த மாதிரி வேக வச்சு பிச்சு போட்டுக்கணும். வெங்காயம், கடலை எண்ணெய், கெட்டி குருமா, கருவேப்பிலை, சக்தி சிக்கன் மசாலா, சக்தி கறி பவுட்ரு, மிளகுத்தூள், மிளகாய் பவுட்ரு, தோசைக்கல் இந்த நல்லா நார்மலாக சூடு பண்ணிக்கணும். 2 வெங்காயம் அந்தமாரி நறுக்குனது இந்தமாரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்தது 2 வெங்காயத்தை போட்டுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா லைட்டாக வதக்கணும். இன்னும் கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிக்கணும். ஏன்னா அடி பிடிக்காது, இல்லாட்டி அடி பிடிக்கும். அந்த குருமா சிக்கனில் சேர்க்கணும் அடி பிடிக்கும். அதனால அந்தளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். 1 நிமிஷம் வதக்கின பிறகு இந்த நாட்டுக்கோழி பிச்சு போட்டது வேக வச்சு நல்லா பிச்சு போட்டது இந்த கோழி எடுத்துக்கணும். நான் இது அரை கோழி எடுத்திருக்கேன். கால் எல்லாத்தையும் அரை கோழி எடுத்து எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டேன். எலும்போட பிச்சு போட்டிருக்கேன் எல்லாத்தையும். சக்தி சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு, ரொம்பவும் போடக்கூடாது. சக்தி கறி பவுடர் கொஞ்சோண்டு, உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகாத்தூள், மிளகுத்தூள் கொஞ்சோண்டு. அது எவ்வளோ உங்களுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். ரொம்ப காரம் சாப்பிடாதுங்க, ரொம்ப போட தேவையில்லை. எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும். போட்டு ஒரு 20 செகண்ட் இந்த மாதிரி நல்லா வதக்கணும். அந்த மசாலாவை நல்லா வதக்கும் போது நல்லா அருமையாக ஃப்ளேவர் வரும். நெருப்பு ரொம்ப அதிகமாகக்கூடாது, ஸ்லோவாக. இது வீட்டில் இதுமாரி பண்ணலாம். நான் வந்து இது பண்ணுறது ரெஸ்டாரண்ட்டில் பண்ணிகிட்ருக்கேன். கெட்டி குழம்பு 1 கப் எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே கெட்டி குழம்பு பண்ணி செய்முறை காமிச்சிருக்கேன் எப்படி பண்ணுன்ட்டு. அதுலேருந்து வடிகட்டினது குழம்பு மட்டும் எடுத்துக்கணும். இந்தமாரி எடுத்து இதுமாரி போட்டுக்கணும். ரொம்பவும் போடக்கூடாது. நாம் போட்டுக்கிறது வந்து ஒரு 250 கிராம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கணும். இந்த மசாலா வந்து அந்த கோழியோட வெங்காயத்தோட நல்லா ஒட்டணும், சுண்டணும். நல்லா எந்த அளவுக்கு சுண்டுதோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மிளகுத்தூளை சேர்த்துக்குங்க. நல்லா சுண்டிடுச்சு. கொத்தமல்லி இலையை சேருங்க. நல்லா இது கொத்தமல்லி இலை சேர்க்கும் போது நல்லா உங்களுக்கு வாசனையாகவும் இருக்கும், ருசி வேற லெவலில் இருக்கும். அவ்வளோதான், நல்லா வதக்கணும். இது ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து சப்பாத்தி, பரோட்டா இது எடுத்துக்கலாம். அருமையாக இருக்கும், வேற லெவலில் இருக்குது சாப்பிட. தோசைக்கல்ல வீட்லேயே பண்ணி பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லா செம்மையாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.